ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ராகி ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறேங்க. இன்ஸ்டன்ட் ராகி தோசை, முறுமுறுன்னு ராகி பக்கோடா, ரொம்பவே ஹெல்த்தியான ராகி களி, ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியாக எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான இந்த இன்ஸ்டன்ட் ராகி பன் தோசையை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. பன் தோசை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார்ல அரை கப் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துக்கலாம். நான் உப்புமா ரவை தான் ஆட் பண்ணிருக்கேன். இதோடவே ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாங்க. அரை கப் ரவை எடுத்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு வந்து சேர்த்துக்கோங்க. நான் கடையில வாங்கின ராகி மாவை ஆட் பண்ணிருக்கேன். ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். புளிச்ச தயிரா இருந்தாலுமே நீங்க சேர்த்துக்கலாம். தயிர் ஊத்தின அதே கப்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நான் ஊத்திக்கிறேன். இது எல்லாத்தையும் நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாங்க. இப்ப பாருங்க, நல்லா நைஸா அரைச்சிட்டேன். நம்ம தோசை பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம அரைச்ச தோசை மாவை மிக்சிங் பவுலுக்கு நான் மாத்திக்கிறேங்க. மிக்சி ஜார அலசி ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமா தண்ணி சேர்க்க வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம மாவு பாத்தீங்கன்னா நம்ம நார்மலான தோசை மாவு மாதிரி தான் இருக்கணும். பாருங்க, நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்ப பாக்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுறலாம். நம்ம ரவை சேர்த்துக்கிறதுனால ஊறி மாவு இன்னுமே நல்லா கொஞ்சம் கெட்டியாகும். இப்ப அப்படியே ரெஸ்ட் விட்டுறலாம், இருக்கட்டும். நம்ம பன் தோசைக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க. கடாயில 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1 இன்ச் இஞ்சிய நல்ல பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை சன்னமா நறுக்கி சேர்த்துக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தா நீங்க பச்சை மிளகா வந்து கம்மியாவே ஆட் பண்ணிக்கோங்க. விதை எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இதோடவே ஒரு கொத்து கருவேப்பிலைய இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை சன்னமா நறுக்கி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நான் வெங்காயம் சேர்த்து வதக்கல. வெங்காயத்தை நம்ம பச்சையா தான் ஆட் பண்ணிக்க போறோம். இப்ப தக்காளியை சேர்த்து ஒரு 2 செகண்ட் அப்படியே வதக்கிட்டேன். ரொம்ப சாஃப்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. இதோடவே அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். இப்ப பாருங்க, நம்ம சேர்த்த பொருள் எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டேன். இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்ப இது இருக்கட்டும். நம்ம மாவும் பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறிட்டு இருக்கு. மாவு பாருங்க, முதல்ல இருந்ததை விட கொஞ்சம் திக்கா இருக்கு. நல்லா கலந்துட்டு இதோடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கி வச்சிருக்கிற தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ராவா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. பேக்கிங் சோடா கண்டிப்பா சேர்த்து தான் பன் தோசை வந்து நல்லா ஃப்ளஃபியா கிடைக்கும். நல்லா சாஃப்டாவும் இருக்கும். நம்ம இன்ஸ்டன்டா செய்யறோம், அதனால உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க இதை ஸ்கிப் பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிச்ச இட்லி மாவு இருந்தா சேர்த்துக்கோங்க. இதோடவே ஒரு கை அளவு நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளவுதான், நம்மளோட ராகி பன் தோசைக்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்ப பன் தோசையை நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி தாளிப்பு கரண்டியில 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா வெங்காயம் தேய்ச்சி விட்டுக்கிறேன். நான் இரும்பு தாளிப்பு கரண்டிங்கிறனால வெங்காயம் தேய்ச்சி விட்டுக்கிறேன். நான்ஸ்டிக்கா இருந்தா நீங்க அப்படியே ஊத்திக்கலாம். வெங்காயம் நல்லா தேய்ச்சிட்டேன். எக்ஸ்ட்ராவா 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். தோசை கல்ல செய்யறதை விட பன் தோசையை இந்த மாதிரி தாளிப்பு கரண்டிலயோ இல்லைன்னா குட்டி கடாயிலயோ செஞ்சு பாருங்க, அழகா வரும். 1.5 கரண்டி மாவு வந்து நான் சேர்த்துருக்கேன். மாவு சேர்த்துட்டு மீடியம் ஃபிளேம்லயே அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். நல்லா மாவு வெந்து வரட்டும். பொறுமையா தோசையை சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு மாவு. இப்போ நம்ம ஒரு சைடு நல்லா தோசை வெந்துருச்சு. அப்படியே மெதுவா திருப்பி போட்டுக்கலாம். எவ்வளவு அழகா சூப்பரா வந்திருக்கு பாருங்க. 2 சைடுமே நல்லா வெந்ததுக்கு அப்புறம் வெளியே எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், நம்ம டேஸ்டியான இன்ஸ்டன்ட் ராகி பன் தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இதே போல இன்னொரு தோசையும் நம்ம ஊத்திக்கலாம். ஒரு சைடு நல்லா வந்ததுக்கு அப்புறம் திருப்பி விட்டு வெளியே எடுத்துருவோம். அவ்வளவுதான், ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான ராகி பன் தோசை ஹெல்த்தியா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இதுல நம்ம பேக்கிங் சோடா சேர்த்திருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு பேக்கிங் சோடா சேர்த்த விருப்பம் இல்லைன்னா நீங்க இட்லி மாவு யூஸ் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடா சேர்த்தும் போது இன்னுமே நல்ல பஞ்சு போல கிடைக்கும். நம்ம ராகி பன் தோசையோட தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, கார சட்னி, வேர்க்கடலை சட்னி எல்லாம் வச்சு சாப்பிட்டா அட்டகாசமா இருக்குங்க. இதே போல நீங்களும் இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இருக்குங்க. ரொம்பவே டேஸ்டியான இந்த வெங்காய ராகி பக்கோடாவை இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ராகி பக்கோடா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் மிக்சிங் பவுல்ல 1.5 கப் அளவுக்கு ராகி மாவு ஆட் பண்ணிக்கலாங்க. இதோடவே 1/4 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு நல்லா மொறுமொறுப்புக்காக தான் ஆட் பண்றோம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். 3 பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாங்க. இதோடவே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா, குக்கிங் சோடா எது வேணா சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கை வச்சு ப்ரெஷ் பண்ணி கலந்து விடுங்க. அப்பதான் வெங்காயத்துல இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியே வரும். இப்ப நல்லா இந்த மாதிரி கலந்துட்டேன். இதோடவே 1/2 கப் அளவு தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு விட்டு
மாவை நல்லா பிசைஞ்சுக்கலாங்க. ரொம்ப கெட்டியா மாவு பிசைஞ்சிடக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. நம்ம பக்கோடா உதுத்து போடுற மாதிரி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சுக்கணும். எனக்கு கரெக்டாக அரை கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டது. பாருங்க, நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவை பிசைஞ்சிட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், மாவு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப இலக்கமாகவும் இல்லாமல் கையில் எடுத்தோன்னா இந்த மாதிரி உதிப்புறக்கு சரியா இருக்கணும். இப்போ நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. பக்கோடாவை பொரிச்சு எடுத்துக்கலாங்க. கடாயில் ஆயில் சூடுபடுத்தியிருக்கேன். ஹை ஃப்ளேமில் வச்சு, ஆயில் நல்லா சூடாக இருக்கு, ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சுக்கோங்க. இப்போ நம்ம பக்கோடாவை பொரிச்சுக்கலாம். கையில் மாவு கொஞ்சமாக எடுத்து உதுத்து விட்ட மாதிரி எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பக்கோடாவை சேர்த்துட்டு உடனே திருப்பி விடாம ஒரு 2 செகண்ட் கழிச்சு திருப்பி விட்டுக்கலாம். 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு ஆயிலோட சலசலப்பெல்லாம் அடங்குற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க, நல்ல ஆயிலோட சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு. நம்மளோட டேஸ்டியான ஆனியன் ராகி பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வெளியே எடுத்துடலாங்க. இப்போ மீதி இருக்கிற மாவுலையும் பக்கோடாவை பொரிச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான ஆனியன் ராகி பக்கோடா சூப்பராக ரெடிங்க. கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலையை பொரிச்சுட்டு பக்கோடாவோடையே ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். செம்ம கிறிஸ்பியா செம்ம டேஸ்டா இருக்குங்க. டீ டைமுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்நாக்கு. டக்குன்னு ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா இதே போல இந்த டேஸ்டியான ஆனியன் ராகி பக்கோடாவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியான இந்த ராகி களியை இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. பாத்திரத்துல அரை கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கிறேன். நான் ரேஷன் பச்சரிசி சேர்த்துக்கிறேன். நம்ம நார்மலான சாப்பாட்டு அரிசி சேர்க்க கூடாதுங்க. புழுங்கல் அரிசி சேர்க்க வேண்டாம், பச்சரிசி சேர்த்துக்கோங்க. உடைச்ச அரிசி இருந்தா உடைச்ச பச்சரிசி கூட நீங்க சேர்த்துக்கலாம். அரிசியை தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். நம்ம எடுத்த அரை கிளாஸ் அளவுக்கு பச்சரிசிக்கு 7ல இருந்து 8 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 8 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். அரிசியை அடுப்புல வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா சாஃப்டா பஞ்சு மாதிரி சாப்பாடு வெந்துடணும். நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விட ஒரு 7ல இருந்து 8 நிமிஷத்துலயே நம்மளுக்கு அரிசி நல்லா பஞ்சு மாதிரி வெந்துருங்க. இப்ப பாருங்க, தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நான் கலந்து விட்டுக்கிறேன். அரிசியும் நல்லா சாஃப்டா இருக்கு. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் சாப்பாடு நல்லாவே வெந்துருச்சு. ஒரு அரிசி எடுத்து நசுக்கி பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கணும். அரிசி கரெக்டா வெந்திருக்கு. இப்ப இதுலயே நம்ம எந்த கிளாஸ்ல அரிசி அளந்தமோ அதே கிளாஸ்ல ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாங்க. நான் கடையில வாங்கின ராகி மாவு தான் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க வீட்ல செஞ்சது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸ் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துட்டு எதுவும் டச் பண்ணாம அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிருங்க. நல்லா கொதிச்சு தண்ணி எல்லாம் கொதிச்சு ராகி மாவு நம்மளுக்கு வெந்து வரும். பாருங்க, தண்ணி எல்லாம் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நான் 5 நிமிஷம் அப்படியே விட்டுருந்தேன். இப்ப மூடி ஓபன் பண்ணி நம்ம களிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். பருப்பாமத்தோட அந்த கட்டைய வச்சு நல்லா ராகி மாவை அப்படியே கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி ஈவனா கலந்து விடுங்க. நம்ம எப்படி பருப்பாமத்துல கடைவோமோ அதே போல அந்த கட்டையில ராகி மாவை நல்லா கடைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க. ராகி மாவு கட்டிக்கிட்டியா இருந்துச்சுன்னா நல்லா அதை உடைச்சு விட்டு நல்லா கலந்து விடுங்க. நமக்கு ஈஸியாவே இருக்கும். பாருங்க, நல்லா ஃபுல்லா கலந்துட்டேன். இந்த அளவுக்கு நல்லா உடைச்சு நம்ம களியை நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்ல ஒரு டேபிள் ஸ்பூன் மேல லைட்டா தண்ணி தெளிச்சு விட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். நம்ம உடைச்சு விட்ட ராகி மாவு உள்ள எல்லாம் வேகாம இருந்தா நல்லா வெந்துரும். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருந்தாங்க. அவ்வளவுதான், நம்ம களி தயாராயிடுச்சு. பருப்பாமத்து வச்சு நல்லா மறுபடியும் கலந்து விட்டுக்கலாம். கரண்டியில பண்றதை விட இந்த மாதிரி கட்டையில செய்யும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கரெக்டா நம்மளுக்கு ராகி மாவும் வெந்து வரும். நல்லா இந்த மாதிரி கடைஞ்சு விட்ட மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சாப்பாடெல்லாம் அப்படியே நைஸ் ஆயிடும். பாருங்க, நல்லா கலந்துட்டேன். இப்ப இந்த அளவுக்கு கலந்ததுக்கு அப்புறம் கையில நல்லா தண்ணியை தொட்டுட்டு உள்ள தொட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கையில ஒட்டாம களி திரண்டு வந்திருக்கும். இந்த மாதிரி கையில ஒட்டக்கூடாது. இந்த மாதிரி கையில ஒட்டாம வந்துச்சுனாலே நம்மளுக்கு களி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளவுதான், நம்ம களி ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கலந்துட்டு நான் அப்படியே இறக்கி வச்சுக்கிறேன். நம்ம சூடு ஆறுனதுக்கு அப்புறமா உருண்டை போட்டுக்கலாம். நம்ம களிக்கு ஏத்த மாதிரி சூப்பரான ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாங்க. பேன்ல 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். அரை கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நான் வறுக்காத வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். நீங்க வறுத்த வேர்க்கடலையா இருந்தா அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலைய ஒரு 2 நிமிஷம் அப்படியே மெதுவா வறுத்துக்கலாங்க. பாருங்க, கடலை நல்லா வறுபட்டுருச்சு. வறுபட்ட கடலைய நான் தனியா ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாத்தி வச்சுக்கிறேன். இப்ப அதே பேன்ல ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். 7-8 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 10 மிளகாய் பக்கமே ஆட் பண்ணிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மிளகாயை அந்த ஆயில்லயே நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க, நம்ம பச்சை மிளகாயும் மேல எல்லாம் தோல் லைட்டா நிறம் மாதிரி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்ப நம்ம வறுத்த பச்சை மிளகாயையும் நம்ம வேர்க்கடலையோடயே சேர்த்து வச்சுக்கலாம்.
இப்ப நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம சட்னிக்கு தாளிப்பு ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாங்க. அதே பேன்ல 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாம் நல்லா ஃப்ரை ஆன உடனே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல அரிஞ்சு சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகுற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகுற மாதிரி வதக்கி விட்டுட்டேன். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினாலே போதும். இப்ப ஸ்டவ் அணைச்சிட்டு ஒரு கை அளவுக்கு மல்லித்தலை நறுக்கினது சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளவுதான், நம்மளோட சட்னியோட தாளிப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்ப சட்னியை நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். நம்ம வறுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலை பச்சை மிளகாவை மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம். சின்னதா ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளிய நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். வாஷ் பண்ணிட்டு சட்னியோட சேர்த்தும் போது புளி நல்லா ஊறி சீக்கிரமாவே அரைப்படும். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாங்க. நான் ஒரு டைம் நல்லா கொரன்னு அரைச்சிட்டு மறுபடியும் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சுக்கிறேன். இப்ப பாருங்க, நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. செம்ம டேஸ்டியான வேர்க்கடலை சட்னி. அரைச்ச சட்னியை அந்த பாத்திரத்துக்கு மாத்திக்கிறேன். சட்னியோடவே நம்ம தாளிப்பை சேர்த்துடலாம். நம்ம தாளிப்பையும் சட்னியோடவே சேர்த்துட்டேன். மிக்ஸி ஜார் அலசி 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளவுதான், ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான வேர்க்கடலை சட்னி சூப்பரா தயாராயிடுச்சுங்க. இந்த சட்னியில நம்ம வெங்காயம் தாளிச்சு கொட்டி இருக்கோம். இந்த மாதிரி செய்யும் போது களியோட வச்சு சாப்பிட செம்ம அட்டகாசமா இருக்கும். களியோட ஒரு வாய் சட்னி தொட்டு அந்த வெங்காயம் கடிச்சிட்டு சாப்பிடும் போது அல்டிமேட்டா இருக்குங்க. இந்த சட்னி களிக்கு மட்டும் இல்லாம இட்லி தோசைக்குமே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான், நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு. எடுத்து வச்சிருவோம். இப்ப நம்ம களியை உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்துருச்சுங்க. களியை ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி ஃபுல்லா கலந்து விட்டுட்டு தேவையான சைஸுக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க. கையில நல்லா தண்ணி தொட்டுக்கோங்க. ஒரு கரண்டியில தேவையான அளவுக்கு களியை எடுத்துட்டு உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு நீங்க உருட்டிக்கோங்க. நான் ஒரு கை அளவுக்கு களியை எடுத்து நல்லா இந்த மாதிரி உருட்டிக்கிறேன். உங்களுக்கு ஈஸியாவே இருக்கும். தண்ணி நல்லா கையில நனைச்சிட்டு நீங்க உருட்டிக்கோங்க. ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான். இப்ப பாருங்க, நம்மளோட ராகி களி நல்லா சாஃப்டா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னொரு உருண்டையும் இது போலவே உருட்டி எடுத்துக்கலாம். கையில நல்லா தண்ணியை நினைச்சிட்டு எடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் உருட்டுறக்கு. சூடோட உருட்டணும்னு அவசியம் கிடையாது. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமே நீங்க உருட்டி எடுத்துக்கலாம். சூப்பரா வரும். பாருங்க, நல்ல சூப்பர் டேஸ்டியான ராகி களி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்டியான வேர்க்கடலை சட்னியோட வச்சு சாப்பிட்டு பாருங்க, அல்டிமேட்டா இருக்கும். ராகி களியோட சிக்கன் மட்டன் குழம்பெல்லாம் வச்சு சாப்பிடவும் சூப்பரா இருக்குங்க. இதே போல டேஸ்டியான ராகி களியையும் ஹெல்த்தியான வேர்க்கடலை சட்னியையும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.